தலை தங்கமயம் ஆனவர், தலைமயிர் சுருள் சுருளானவர். தலை தங்கமயம் ஆனவர், தலைமயிர் சுருள் சுருளானவர். 10,000ங்களில் சிறந்தவர், 10,000ஆம் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பார்த்திபனே கன ஸ்தோத்திரம், கீர்த்தனம் மங்களம் ஸ்தோத்திரம். பார்த்திபனே கன ஸ்தோத்திரம், கீர்த்தனம் மங்களம் ஸ்தோத்திரம். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், 10,000ங்களில் சிறந்தவர், 10,000 பேரில் சிறந்தவர். அப்படிப்பட்ட உம்மை கர்த்தாவே நாங்கள் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தந்தீர். உம்முடைய அழகும் சௌந்தரியமும் எங்களுக்காக நீர் இந்த உலகத்திலே கொடுத்து, ஆண்டவரே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம், புறக்கணிக்கப்பட்டவராய் எங்கள் மத்தியில் வந்தீர். இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செபிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கர்த்தாவே, உம்முடைய தழும்புகளை எங்களுக்காய் நீர் வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கி தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வதற்கு உங்கள் அனைவருக்கும் செய்திருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பாடு மரணங்களை தியானிக்கிற நாட்களில் நானும் அதையே சொல்லி உங்களை கலங்கடிக்க விரும்பலை, அழ வைக்க விரும்பலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். ம் ம் ஆ ம் ம் சரி. ம் 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 ம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, குடும்பமாய் நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய பிஷப் அவர்களுக்காக, பிஷப் அம்மாவுக்காக, பாஸ்டர் சாமுக்காக, நவோமிக்காக மற்றும் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்காக, சபை மக்களுக்காக, விசுவாசிகள் எல்லாருக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த சபையில் வர்றது எப்போவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஆராதனை நடத்தும் போதே அந்த ஆராதனை நேரத்தில் வருகையை பற்றி நிறைய சொன்னது கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. இங்கே உட்காந்துட்டே ஃபேஸ்புக்கில் ஒரு இது போட்டேன், இயேசு சீக்கிரம் வருகிறார், நீ ஆயத்தமா அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டேன். ஆங்கிலத்திலும் போட்டேன், ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன், ஆர் யூ ரெடி. அதை இங்கே எனக்கு தோணுன உடனே அதை
இது அடிக்கடி செய்கிற காரியம். இன்றைக்கு அதை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரலையா? அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வருகிறார். அந்த வருகையில் எப்படி இருக்கணும்? வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க? ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். யாருக்கு சொல்ல முடியும்னா ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஹல்லேலூயா. ஆயத்தம் இல்லாதவங்களுக்கு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நான் தொடர்ந்து நான் காலையில் ஒரு 5 நிமிஷ செய்தி ஒன்று உங்களுக்கு போட்டுட்ருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஜெபத்துக்காக. அது எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. பார்க்குறவங்களுக்கு தெரியும். கடந்த மாதத்திலிருந்தே, அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்தே ஒவ்வொரு நாளும் பரலோக ராஜ்யம் என்கிற தலைப்பில் போன மாதம் போட்டேன். இந்த மாதத்தில் என்ன போட்டுட்ருக்கிறேன்? வருகையின் அடையாளங்கள் என்று சொல்லி போட்டுட்ருக்குறோம் இல்லையா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் போடுறோம்னா, இயேசு சீக்கிரமாய் வர போகிறார். இன்றைக்கி அதை பற்றி நான் பேச விரும்பலை, ஆனாலும் நாம் எல்லாரும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கான பகுதியைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, நான் அவர்களை அங்கீகரிப்பேன். ஐ வில் அக்செப்ட் தெம். அவர்களை நான் அங்கீகரிப்பேன். நம்ம இந்த காலம் அங்கீகரிப்பை தேடுகிற ஒரு காலம். நம்ம எல்லாருக்குமே நம்ம அங்கீகாரம் பண்ணணும்னு என்ன இருக்கு? பிள்ளைங்க 12th முடிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 12th எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கிற பிள்ளைங்க யாரும் இல்லையா? 12th யாரும் எழுதலையா இந்த வருஷம்? 12th எழுதுறவங்க எல்லாம் எழுதி முடித்தவங்கன்னா இருக்குது, இன்னொரு எக்ஸாம் இருக்குது. ஹல்லேலூயா. சரி, 12th முடித்த உடனே பிள்ளைங்களுக்கு அடுத்தது என்ன? காலேஜுக்கு போகணும். அந்த காலேஜுக்கு போகும்போது எந்த காலேஜை நீங்கள் தேடுவீங்க? பெற்றோர் அப்ரூவ்டு காலேஜ், கவர்மெண்ட் அப்ரூவல் உள்ள, அப்படி தானே? கவர்மெண்ட் அப்ரூவல் உள்ள காலேஜ். ஹல்லேலூயா. ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க, என்ன பிளாட் வாங்குவீங்க? அப்ரூவ்டு பிளாட் வேணும், அப்படி தானே இல்லையா? ஹல்லேலூயா. இப்படி உலகத்தில் எல்லாமே நமக்கு எது வேணும்? ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கணும்னா கூட ISI முத்திரை இருக்குதா என்று பார்க்கிறோம், பார்த்து தான் வாங்குகிறோம் இல்லையா? அப்போ எல்லாருமே அங்கீகாரத்தை விரும்புகிறார்கள், அங்கீகரிக்கப்பட்டதை விரும்புகிறார்கள். நம்மமும் எந்த இடத்துல போனாலும் நம்ம அங்கீகரிக்கணும்னு என்ன செய்கிறோம்? எனக்கு என்ன வேணும்? எங்கள் சர்ச்சுக்கு இத்தனை வருஷம் போனேன், எனக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல. அதில் வேதனைப்பட்டு சபையை விட்டு ஓடனவங்க நிறைய பேர் என்ன நீங்கள் பார்த்தா இருக்காங்களா இல்லையா? அதாவது அங்கீகாரத்தை நாம், என்னை பாட விட மாட்டேங்கிறாங்க, என்னை ஒரு வசனம் கூட சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, என்னை எழுந்து நிற்க விட மாட்டேங்க, இப்படி நிறைய காரியங்களை பல சொல்லுவார்கள். சொல்கிறாங்களா இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் அங்கீகாரத்தை நாடுகிறோம். ஐ வாண்ட் டு பி அக்செப்டட் பை பீப்புள். என்னை மற்றவர்கள் என்ன செய்யணும்? அங்கீகாரம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ அங்கீகாரம் பண்ணப்பட்ட மனைகளும் இருக்கிறது, அங்கீகாரம் பண்ணப்படாத மனைகளும் இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளும் இருக்கிறது, அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியிலையும் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவனும் என்ஜினியர் ஆகிறான், இவனும் என்ஜினியர் ஆகிறான், இவனுக்கும் வேலை கிடைக்குது. அல்லேலூயா. இதே மாதிரி தான் உலகத்தில் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வாழ்வு உண்டு. தேவன் ஆசீர்வதிக்கிறத நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் அங்கீகரித்து தான் என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அங்கீகாரம் ஒன்றும் தேவையே இல்லை. ஏனென்றால் நாம் எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். ஆனால் சிலரை மட்டும் அவர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கிறதோ இல்லையோ, உங்கள் பிஷப் உங்களை அங்கீகரிக்கிறாரோ இல்லையோ, உங்கள் பாஸ்டர் உங்களை அங்கீகரிக்கிறாரோ இல்லையோ, உங்கள் சபை உங்களை அங்கீகரிக்கிறதோ இல்லையோ, இல்லை உங்களுடைய கல்லூரி உங்களை அங்கீகரிக்கிறதோ இல்லையோ, உங்கள் பெற்றோர் உங்களை அங்கீகரிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறாரா என்பதை ரொம்ப யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா.
இங்கே இந்த சம்பவத்தை கொஞ்சம் நம்ம வாசித்து பார்க்கணும். என்னன்னா, சிறைபிடிப்புக்கு சென்ற யூதர்களுக்கு பற்றி எரேமியா இப்போது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அந்த தீர்க்க தரிசனத்துக்கு முன்பாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஆண்டவர் எரேமியாவிடத்தில் கேட்கிறாரு, எரேமியாவே நீ காண்கிறது என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும் இன்னொரு கூடையில் மிகவும் கெட்டவைகளான அத்திப்பழங்களும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் யூதர்கள் தான். அந்த யூதர்கள் மத்தியிலே ஒரு கூட்டத்தை நல்ல அத்திப்பழம் சொல்றாரு, இன்னொன்னு எல்லாம் விசுவாசி தான், எல்லாம் ஊழியக்காரங்க தான், எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான், எல்லாரும் இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டவள் தான், எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்கிறது உண்மைதான். அவர்களை பார்த்து இப்ப சொல்றாரு, ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழம் இருக்குது, இன்னொரு கூடையில் கெட்ட அத்திப்பழம் இருக்குது. ஹல்லேலூயா. ரெண்டுமே என்ன பழம் தான்? ரெண்டுமே பழம், ரெண்டுமே அத்திப்பழம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோன்னு கொஞ்சம் முதல்ல நம்ம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த கூடையில் இருக்கிறனா அந்த கூடையில்? ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ இந்த கூடையில் இருக்கிற நல்ல அத்திப்பழத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் நாம் இப்போ வாசிக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறைப்பிடித்து போகப்பட்ட மக்களுக்குள்ளே மீந்திருக்கிற ஒரு கூட்டத்தை நான் இந்த நல்ல பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களை அங்கீகரிப்பேன். ஆண்டவர் அங்கீகரித்தா என்ன ஆசீர்வாதம்? யார் ஆண்டவர் அங்கீகரிப்பார்? அது மட்டும் இன்னைக்கு பேச நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டோட அங்கீகாரம் வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு எந்த அங்கீகாரம் இருந்தாலும் இந்த அங்கீகாரம் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம என்ன பண்ண விரும்புகிறாரு? அக்செப்ட் பண்ண விரும்புகிறாரு, அப்ரூவ் பண்ண விரும்புகிறாரு. நீங்கள்லாம் அப்ரூவான யாராக இருக்கணும்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். எல்லாம் பிள்ளைகள் தான், ஆனால் அப்ரூவான பிள்ளைகளாக, ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நான் மாற வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆமென். சரி, ஆண்டவர் யாரையெல்லாம் அங்கீகரித்தார்னு ஒரு 4 பேரை நான் வேகமாக சொல்லிவிட்டு அங்கீகாரத்தினுடைய ஆசீர்வாதங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலதை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே ஆண்டவர் அங்கீகாரம் பண்ற வேலையை என்ன பண்ணிட்டாரு? தொடங்கிட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் ஒண்ணுமே இல்லை. அவர் ஆதியாகமம் தொடங்கின உடனே சீல் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த சீல் இருக்கான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நிறைய இந்த இதை வச்சு பிரசங்கம் நிறைய உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்குது? ஓடிட்டு இருக்குது. அவன் தானியத்தை கொண்டு வந்தான், அதனால ஆசீர்வதிக்கலை. இவன் ஆட்டை கொண்டு வந்து அது பலியிடுகிறதுக்கு தான், அதனால ஆண்டவர் இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நல்லா அந்த வசனமே அவனை ஏன் அங்கீகரித்தார் என்பதை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க பார்க்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளில் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அவ்வளவுதான். இவன் என்ன செய்தான்? முதல்ல என்ன பண்ணா? மந்தையின் தலையீற்றுகளிலும் அதில் ஹல்லேலூயா கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர். நீ நிறைய கொடுத்தியா? அனனியா நிறைய கொண்டு வந்தான். அனனியா அவன் பெரிய பணக்காரன், அதனால சொத்துல நிறைய வந்துச்சு. ஆனால் அதை ஆண்டவர் என்ன செய்யலை? அங்கீகரிக்கலை. ஹல்லேலூயா. அவருக்கு கொஞ்சம் நிறையங்கிறது கணக்கு கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு
ஸ்தோத்திரம். சரி, இதை இப்படி ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாமே. நம்ம ஊரில் ஒருத்தர் மாத சம்பளம் வாங்குறார். அவர் நிறைய காணிக்கை கொண்டு கவரில் வச்சு தசம் வாங்கி கொடுக்குறார். இன்னொருத்தங்க வயல் வச்சுருக்காங்க, அவங்க கொஞ்சம் நெல் மூட்டையை கொண்டு வச்சுருக்குறாங்க. எதை ஆண்டவர் அங்கீகரிப்பார்? நெல் மூட்டை அங்கீகரிப்பாரா, பாக்கெட்டில் அந்த கவரில் வச்ச காசு அங்கீகரிப்பாரா? அப்படியா? நெல் மூட்டை ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல, நீ போட்ட காசு ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு எதுவும் தேவை, ஆண்டவருக்கு உங்கள் காசு தேவையில்லை. ஏன்னா அவருக்கு ஏதாவது காசு தேவையா? ஏதாவது பற்றாக்குறை இருக்கா? அவருக்கு ஏதாவது பஞ்சம் இருக்கா? அவருக்கு எதுவுமே கவலை இல்லை. நீ கொடுத்த, நீ 1000 ரூபா கொடுத்தியா, நீ 5000 ரூபா கொடுத்தியா, நீ 10,000 கொடுத்தியா, நீ 100 ரூபா கொடுத்தியா, அங்கெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. அவர் பார்க்கறது எங்க? நீ 1000 வச்சுட்டு 100 கொடுப்ப பத்தியா? அப்போ அவருக்கு தெரியும், மனசு தெரியும். 1000 கொடுக்க வேண்டிய இடத்தில் 100 கொடுப்பது அந்த கணக்கில் இல்லை பிரச்சனை. எங்க பிரச்சனை? மனசில் பிரச்சனை. அல்லேலூயா. அதிகமாக கொடுக்கணும், அது தவறு கிடையாது, கொடுக்கணும். ஆனால் எப்படி கொடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். சில ஆட்கள் மொய் எழுத வருவாங்க. எங்க கல்யாண வீட்டில் மொய் எழுத வரும்போதே அவன் அந்த அந்த கொடுக்குற எல்லாட்டையும் சொல்லிட்டு, நான் 5000 ரூபா வைக்கிறேன்டா மொய். நீ என்னைக்கு 5000 ரூபா வைக்கிறேன்னு மொய் சொன்னியோ அப்போவே உன்னுடைய பலனை நீ அடைந்து தீர்ந்ததென்று. அல்லேலூயா. எதுக்கு இவன் 5000 ரூபான்னு சொல்கிறான் தெரியுமா? நாளைக்கு என் வீட்டில் கல்யாணம் வைக்கும்போது நீ 5000க்கு மேலே தான் கொடுக்கணும், 1 பைசா குறைச்சி கொடுக்கக்கூடாது. மனதில் தான் நம்முடைய கொடை இருக்கிறது. கர்த்தருக்கு கொடுப்பது உன் இருதயத்திலிருந்து வர வேண்டும். நான் எதுக்கு கொடுக்கணும், அவன் கொடுக்குறான்னு நான் கொடுக்கணுமா, இதெல்லாம் மனசில் நினச்சிட்டு கொண்டு வரதுக்கல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறான். ஆபேல் அவன் அவன் போகிறான். அவன் என்ன ஆடு கொண்டு வந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் முதல்ல போய் அவனுக்கு நிறைய ஆடு இருக்குது. என்ன பண்ணுறது? முதல் 2 செலக்ஷன் அவன் பண்ணுறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கும் போது நல்லதை, நசல் கொண்டது அல்லாததை நல்லதை கொடுக்கணுங்கிறதுக்காக முதலாவது எல்லா ஒரு 1000 ஆடு வச்சுருந்தான்னு வச்சுக்கோமே, அதில் முதற்கனியான ஆடுகள், மந்தையின் தலையீட்டுனா என்னது? முதப்பிள்ளை, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன். அதை முதலாவது என்ன பண்ண திருப்பி வச்சு 1000ல் ஒரு 15 என்னவா இருந்துச்சு? முதல் பிள்ளை, தலையீட்டு பிள்ளை. அல்லேலூயா. நம்ம சாதாரண ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கே முதல் பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா முதல் பிள்ளை நல்லா படிக்கும், அதுக்கு என்ன பண்ணுறதில்ல, முதல்ல பொருத்தனை எல்லாம் பண்ணுவாங்க. எப்போ பிறக்கும் போது என் பிள்ளைய நான் எதுக்கு கொடுப்பேன்? ஊழியத்துக்கே கொடுப்பேங்க. உடனே சொன்னோம். அந்த நேரத்தில் அவங்க உற்சாகத்தை பார்த்தீங்கன்னா பாஸ்டர்மா சொன்ன எழுப்புதல் மாதிரி இருக்கும். இந்த பிள்ளைய கொடுத்துட்டாங்களான்னு நினச்சிங்கன்னா, பிள்ளை வளர்ந்து அது படித்து கொஞ்சம் மேலே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் நல்லா இருக்கிறான், அடுத்தது ஒன்று பிறந்துச்சு. அது என்னது? சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, சொல்கிற பேச்சு அடங்குறதில்ல. அல்லேலூயா. ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்ல, 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. பாஸ்டர் எங்கேயாவது பைபிள் காலேஜ் கிடைக்குமா? இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுப்பதிலே நம்ம பிரச்சனை எங்க இருக்குது? நம்முடைய சுயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சுயம் வெளிப்படுவதனாலே ஆண்டவருக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் கொடுத்தாலும் பெருசா தெரியும். அல்லேலூயா. ஆனால் உற்சாகமாக கொடுத்தா, நிறைய கொடுத்தாலும் அது எப்படி தெரியும்? ஆண்டவரே, நான் இது கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆண்டவர் சமத்தை கொடுக்க போகிறேன், அந்த ஒரு எண்ணம் வரும். அப்படி கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்போ இவன் முதலாவது 1000ல் 15 என்ன பண்ணா? லைனாக நிறுத்தி வச்சான். இந்த 15ல் எது பெஸ்ட்டாக இருக்கு, கொழுப்பாக இருக்குது? நமக்கு கொழுப்பாக இருக்கிறது கொடுக்க மாட்டோம். எது டிபி இருக்கிற மாதிரி இருக்குதோ அதைத்தான் என்ன பண்ணுவோம். எலும்புருக்கி இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் விசேஷமாக பைபிளில் சொல்லியிருக்கு, பொறாமையோ வீட்டில் எது பொறாமை பிடிச்சதாக இருக்குதோ அதை பிடிச்சி ஊழியத்துக்கு கொடுத்துருது. அதனால தான் ஊழியமே கெட்டு போய் கிடக்குது இப்போ. இல்லையா? சரியா? அப்போது இவன் எல்லாத்தையும் பார்த்து எதை கொடுத்தான்?
கொழுமையானதை கர்த்தருக்கு கொடுத்தான். நீ என்றைக்கு கொழுமையானதை கர்த்தருக்கு கொடுக்கிறாயோ அப்பொழுது கர்த்தர் ஸ்டாம்ப் அடிக்கிறார். ஹல்லேலூயா. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இன்றைக்கு நீ அங்கீகாரம் வேணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. அங்கீகாரம் பண்ணும்போது நினச்சி தேடி காசை தேடாதீங்க. தேடி சில ஆட்கள் இருக்காங்க, எது கிழிஞ்ச நோட்டாக இருக்கோ அதை தான் இருக்கு போடுறது. வீட்டில் 10 ரூபா நல்ல நோட்டு இருக்கும், 100 ரூபா செல்லாத நோட்டு இருக்கும். 100 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. என்னது 10 ரூபா நல்ல நோட்டு, 100 ரூபா செல்லாத நோட்டு. இந்த 100 ரூபாய் கொண்டு காணிக்கை அப்படியே போடுவாங்க. பார்த்தா எப்படி இருக்கு நமக்கு? 100 ரூபா போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே முதலாவது நான் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் என்னுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். என் காணிக்கைக்கு முன்பாக என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. நீ அது மீண்டும் சொல்கிறேன், நீ கொடுக்கிற பொருளை அல்ல, உன் பணத்தை அல்ல, வெளியில் பார்க்குறதெல்லாம் அவர் பார்க்கறதில்ல, உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை பார்த்து முத்திரை போடுறார். நீ வெளியில் என்ன வேணால் காட்டலாம், என்ன வேணால். அதனால தான் நான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன், கிறிஸ்தவர்களை மாதிரி நடிகர் திலகங்களும் நடிகையர் திலகங்களும் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த வாசலுக்குள்ளே வரும்போது அவங்களுடைய நடை, உடை, பாவனை, அவங்களுடைய பவ்யம், அவங்க பிரைஸ்லாட் சொல்கிற முறை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவர்களல்லவோ பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த என்னது டான் பாஸ்கோ நகர் 2nd ஸ்ட்ரீட்டினுடைய எண்டில் நிற்கணும், இங்கே வரக்கூடாது. அந்த எண்டில் நின்றுட்டு அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க போகிற நான் சில ஆட்கள்லாம் சபைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படியே ரொம்ப எனக்கு கொடைக்கானல் சபை தான் அடிக்கடி சொல்லுவேன். எங்கள் வீட்டிலேருந்து கீழே ஒரு படி இருக்கும், அந்த படிக்கு கீழே ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டு வரைக்கும் அவங்க போடுற சத்தம், நான் ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு அந்த சர்ச்சு கீழே ஒரு ரூம் இருந்தால் அங்கே கேட்கும். ஆனால் என் ரூமை கிராஸ் பண்ணி போவாங்க பார்த்தீங்களா, அவங்க போனதே தெரியாது. அங்கே சத்தம் கேட்டுதே, இங்கே போகலையேன்னு நம்ம நினச்ச மாதிரி இருந்தால் அப்படி சர்ச்சுக்குள்ளே வந்தப்புறம் அவங்க சத்தம் ஏதாவது ஒன்று கேளுங்களேன், அதுக்கு பதில் கூட என்ன மிமிமிமிங்குவாங்க. என்னடா நீ மிமிமிங்கிறன்னா என்னது இருதயம் எப்படி இருக்குதே, அப்படியே 10 தடவை கேட்கணும். என்ன சொன்னேன்னு கேட்குறது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சத்தம் எங்கள் கேட்டுக்கு கீழே இருக்கும்போதே கேட்கும் எனக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் வெளியே பார்ப்பதில்லை. உங்கள் பரிசுத்தத்தை உங்கள் பாஸ்டர், உங்கள் பிஷப் எங்கே பார்ப்பாரு? தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொண்டு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நான் தேவாலயத்துக்கு போகும்போது என்ன பண்ணிக்குவேன், நல்லா பார்த்துக்குவேன். ஆனால் காலேஜுக்கு போகும்போது என் நடைய அது என்னாலே என் நடையை காத்துக்க முடியாது. அது வேறு. இப்போ என்னது, இப்போ அது ஒரு ஆர்கியூமெண்ட். இப்போ எப்படி என்னாலே என் வாயை அடக்க முடியாது, என்னாலே நான் நினச்சாலே என்ன பண்ண முடியாது, பொங்கிடுவேன் நான். ஹல்லேலூயா. ஆனால் கோயிலுக்கு வரும்போது மட்டும் உன்னால் நினச்சா என்ன பண்ண முடியுது? அப்போ உன்னை நடத்துகிறது எது? உன்னுடைய சுயம். நான் என்னை நடத்த முற்படக்கூடாது, என் தேவன் என்னை நடத்த வேண்டும். ஆகவேதான் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது, நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 108ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 108ஆம் வசனம். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை. அப்போ 2வது ஆண்டவர் எதை அங்கீகரிக்கிறாரு? என்னுடைய வாயினுடைய பலிகளை இல்லை, உன் தோத்திரத்தை இல்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய வாயின் உற்சாக பலிகளை. ஹல்லேலூயா. எந்த பலி? உற்சாக பலிங்கிறது என்ன அப்படின்னா என்ன? தானாக வரணும். என்னது உற்சாக பலி? எப்படி வரும்? ஹல்லேலூயா.
இப்போ நமக்கு டெண்டுல்கர் தான் ஞாபகம் வரும். இப்போ லேட்டஸ்டான ஒரு நல்ல கிரிக்கெட்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல கிரிக்கெட் அடிக்கிற ஒரு பேருக்கு கிரிக்கெட் பிடிக்காதா? தோனியா? சரி, தோனி சிக்ஸர் அடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. சிக்ஸர் தோனி பக்கத்தில் இருக்க, டேய் தோனி சிக்ஸர் அடிச்சிச்சாடா கையை தூக்கூடான்னு யாராவது சொல்லுவாங்களா? தோனி சிக்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் என்ன பண்ணிடுவான், அவர் சிக்ஸர் அடிக்க போறாருன்னு நினைச்சுக்கிறான். உண்மைதானே இல்லையா? உற்சாகம் என்பது அப்படித்தான். உற்சாகம் என்பது தானாகத்தான் வரும். உங்களுக்கு பல நேரங்களில் உற்சாகம் வந்திருக்கும். நிறைய உற்சாகங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? எந்த உற்சாகமாவது எவனாவது வந்து பக்கத்தில் உட்காந்து குத்தி வந்துச்சுக்கா, இல்லை தானாக வந்துதா? வருது இல்லை? ரிசல்ட் வந்துடுச்சு பார்க்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொன்ன உடனே தானாகவே குதிக்கிறீங்கல்ல, ஏன் குதிச்சிங்க? ஃபெயிலுன்னு சொன்ன உடனே அப்படியே போகுது இல்லை, யாரை சொல்ல வேண்டியிருக்கா? உற்சாகம் பலி என்பது கர்த்தரை துதிப்பது. நான் எப்படி துதிக்கணும்? நானாகவே துதிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் எழுப்புதல். என்னது? எழுப்புதல் வந்தால் என்னால் துதிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்காமல் நம்மால இருக்க முடியாது. ஏனென்றால் துதிக்காத வாய் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு பைபிள்ல, செத்து போச்சு. ஹல்லேலூயா. துதிக்கிற எதுக்குங்க துதிக்கிறோம்? பாஸ்டங்க வந்து எல்லாரும் கர்த்தரை நன்றாக ஆராதிப்போம், கர்த்தரை துதிப்போம் சொன்ன உடனே அப்படியே ஒரு சோடா பாட்டில் மாதிரி உஷ்ன்னு வரும். அதுக்கப்புறம் இவர் மைக்கை நிறுத்திட்டாருன்னா அப்புறம் என்ன வருது? டப். ஹல்லேலூயா. அதான் பாசமாக சொன்ன மாதிரி எங்கள் சபையில் எங்கள் துதிக்க நிறுத்த வைக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஹல்லேலூயா. சகோதரி சாரண அவரோஜி வந்து ரொம்ப அழகாக பாடுவாங்க. உங்களுக்கு அவங்க பாட்டு கேட்டிருப்பீங்க. பாட்டை கேட்கணுன்னு அந்த சபைக்கு நான் போயிருக்கிறேன் சில டைம்லலாம். இந்த பாடம், ஆனால் அந்த அம்மா சத்தம் ஒரு நாள் கூட வெளியில் கேட்காது. ஆரம்பிச்சுன்னா சேனைகளின் கர்த்தர் தான் கேட்கும். அதுக்கப்புறம் நல்லவரையெல்லாம் நாங்கள் தான் பாடணும். சேனைகளின் கர்த்தர் ஆரம்பிச்சாச்சுன்னா நல்லவரைக்கு பிறகு மீதி எல்லாரும் பாடி அது முடித்து ஒரு தடவைக்கு 2 தடவை பாடி அப்புறம் ஆவியில் நிறைஞ்சு அபிஷேகத்தில் நிறைஞ்சு தோத்திரம் பண்ணி அல்லேலூயா பாடி குதித்து கூத்தாடி முடிகிறதுக்கு ஒரு பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு சில டைமில் 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு இதுக்கு வேறு ரிப்பீட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் கதை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு. கர்த்தரை துதிப்பது என்று சொல்லுவது இன்னொருவரால் அல்ல, என் தேவன் எனக்குள், கர்த்தர் எனக்கு நன்மை செய்த படியால் அவரை. எத்தனை பேருக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறாரு? ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்தால் என்னாலே பாடாமல் இருக்க முடியாது. அதனால சங்கீதக்காரன் சொல்றான், 45ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்றான்? ஹல்லேலூயா. என்ன சொல்றான்? 1ஆம் வசனம் என்ன சொல்ல? வாசிங்க. 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால என்ன செய்யணும்? பொங்கணும். கர்த்தரை துதிக்கிறதுங்கிற சாதாரணமாக காரியம் அல்ல. ஹல்லேலூயா. அது என் இருதயத்திலிருந்து பொங்கி வர வேண்டும். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே. என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 பொங்கி. ஹல்லேலூயா. பொங்கணும் அது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது பொங்கவும் மாட்டேங்குது, மங்கவும் மாட்டேங்குது, எங்கே போச்சுன்னே தெரியல. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்த உடனே நமக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க? அதெல்லாம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. என் இயேசு என் பக்கத்தில் இருக்கிறபடியால், என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்குள்ள வந்துவிட்டால் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கிக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எங்கே பொங்குதுன்னு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அப்போ வந்து எங்கேயாவது தனியாக போகிறதுக்கு ஒரு வழி கிடச்சின்னு சைக்கிளில் போவேன். போகும்போதெல்லாம் ஹல்லேலூயா போட்டுட்டு ஏதாவது பாட்டு பாடிட்டு போவேன். திடீர்னு ஆவியில் நிறைஞ்சிடுவேன். அந்நிய பாஷை பேசிட்டு பாடிட்டே போவேன். இந்த வயல்வெளியில் நான் அடிக்கடி போகிற ஒரு வழி இருந்தது சென்னையில். 2 பக்கம் வயல். அங்கே வயலில் பெண்கள் எல்லாம் களை எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் போகும்போது ஒன்று
இப்படி நிற்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல வாலிப லூஸ் ஆகிட்டான் போல இருக்கு. நான் மனசில் நினச்சிப்பேன், நான் லூஸ் இல்லை, யார் லூஸு? அல்லேலூயா. உனக்கு இந்த மேன்மை தெரியல. அல்லேலூயா. அவரை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் நாவிலே தந்தார். அதனால தான் பாடினாங்க, எந்த நாவில் புதுப்பாட்டு என் இயேசு தருகிறார். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. ஓ ஜீசஸ். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக ஓ ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவரை துதிக்கிறது எங்கிருந்து வரணும்? உற்சாகமா வரணும். உற்சாக. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இங்கே இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் நான் பாடுறதோட அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும்? நான் இன்னைக்கு பாடுறேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வயசில் பாடுனது தான். ஹல்லேலூயா. உங்கள் வயசில் துதித்த துதியெல்லாம் இப்போ துதிக்க முடியலை சில டைமில். ஹல்லேலூயா. இப்போ ரொம்ப துதிச்சா என்ன ஆச்சு? ஒரு மாதிரி நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் துதிக்கணும். வாலிப வயதில் நீ எவ்வளவு துதிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை அங்கீகாரம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? படிச்சிருக்கிறேன் நானெல்லாம் என்ன பண்ண முடியாது. நான் ரொம்ப நம்ம துதிச்சா மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கேலி பண்ணுவாங்க. என்னது? கேலி பண்ணுவாங்க. அவங்க கேலி பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வாந்தி பண்ணிடுவேங்கிறாரு. அவன் கேலி பண்ணுறது முக்கியமா, ஆண்டவர் வாந்தி பண்ணுறது முக்கியமா? என்னங்க, என்னடா இப்படி சொல்கிறாரு? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். அவரை துதிக்கிறத போல வேற ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே. அதான் சந்தோஷம். அவரை துதிக்க 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் பெருகும். ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அங்கே ஆண்டவருடைய பிரசனம் இறங்கி வரும், ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி வரும். ஆண்டவரை நடத்துவார், உன்னை தெரிந்தெடுப்பார், உன்னை அவர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே என்னுடைய உதடுகளினுடைய உற்சாக பலியை நீர் அங்கீகரித்தருளும். ஹல்லேலூயா. சங்கீதம் அடிக்கடி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்ன தள்ளாதீங்கன்னு ஜெபம் பண்ணுறான். ஒருத்தர் சிலுவையில் உட்காந்துட்டு சொன்னான், என்ன சொன்னான்? ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளும். அதெல்லாம் அந்த நேரத்தில் எவனா சொல்ல முடியுமா? அவனே அடி வாங்கிட்டு வேதனையில் கிடக்கும்போது ஆண்டவர் அவன் நோக்கி பார்த்து அவரை துதிக்கிறான். அவர் பெரியவர் என்று அவர் அறிந்து கொள்ளுகிறான். அந்த வேதனையின் மத்தியிலும் கர்த்தரை துதிச்சான்.
இதை வச்சுக்கிட்டு சிலர் சொல்கிறாங்க, அவன் சிலுவைக்கெல்லாம் ஞானசானம் எடுத்தானா? சிலுவைகள்னு உங்களை சிலுவையில் அடித்தா தெரியும். உங்களை சிலுவைக்கெல்லாம் ஞானசானம் எடுத்தானா? ஆகவே நான் அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் கடைசி நேரத்தில் என்னை எடுத்த. நீ கடைசி நேரம் உனக்கே தெரியாதே. நம்ம கடைசி நேரம் நமக்கு தெரியுமா? சிலது படுத்துக்கு போகுது, சிலது ஆக்சிடெண்ட்டில் போகுது. எப்போ போகணும்னு யாருக்கும் நம்ம கையில் ஒன்றுமே. கடைசி நேரத்தில் கர்த்தரை தேடலான்னுலாம் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு. அது ஞானம்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதை விட அஞ்ஞானம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். ஆனால் அவைகள் இப்பொழுது உனக்கு எப்படி இருக்குது? தூரமாக இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, சிலுவைக்கல்ல ஆண்டவர் துதித்த நேரம் சாதாரணமான நேரம் அல்ல. வேறு யாருக்கும் துதி வராது. அல்லேலூயா. நிச்சயமாக வராது. வருமா? உங்கள் ஒரு சாட்டை எடுத்து உங்களை பட்டார்னு அடிக்கிறான் ஒருத்தன், ஐயோன்னு கத்துவமே தவிர, இயேசுவே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. பக்கத்தில் இருந்த கல்யாண மாதிரி கூட வரும். நீ நாங்கள் பாடுபடுறோம், உனக்கு தெரியலையா? அவனுக்கு நீ தேவகுமாரனா இருந்தா அப்போ கூட அவன் சாதாரணமாக நம்ம அப்படி தான் அடி வாங்குறது உனக்கு தெரியலையா அப்படின்பா. ஆனால் அப்படி இல்லை. அவன் அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. உன் வேதனைகளிலே, துன்பங்களிலே, இன்பங்களிலே கர்த்தரை நோக்கிப்பார். அல்லேலூயா. இன்ப துன்ப நேரத்திலும் உன் அன்புள்ள இயேசுவை பார். இன்ப துன்ப நேரத்திலும் உன் அன்புள்ள இயேசுவை பார். அப்ப இன்பம் துன்பம் எது வந்தாலும் இயேசுவை துதிச்சு பாரு. ஹல்லேலூயா. அதாவது நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? துதிப்பாங்க. ஆசீர்வாதம் போச்சுன்னா துதிக்க மாட்டாங்க. சிலர் என்னன்னா ஒன்றும் இல்லைன்னா ஆண்டவரேன்னு கத்துவாங்க. நிறைய கிடச்சிச்சின்னா நந்தவனை தாண்டி மாதிரி ஆயிடுவாங்க. இந்த ரெண்டு குரூப்லையும் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இருக்கோ இல்லையோ கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. எல்லா நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவதால் அவரை துதி. மூணாவது, பிரசங்கியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரசங்கி 9:7. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம். ஆண்டவர் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணணும். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார், அதன் மூலமாக உன்னை அங்கீகரிக்கிறார். ரெண்டாவது, அவர் உன்னுடைய துதி, உற்சாகமான துதி, அதை பார்த்து உன்னை அங்கீகரிக்கிறார். மூணாவது, உன் கிரியை பார்த்து உன்னை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கிரியை ஆண்டவர் சொல்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கிரியை அங்கீகாரம் பண்ணணும்னா இந்த முதல் ரெண்டும் எங்கே நடக்கிறது? முதல் ரெண்டு எங்கே நடக்குது? கோயிலில் நடக்குது. முதல் ரெண்டு எங்கே நடக்குது? ஆலயத்தில் நடக்குது. என்னது? காணிக்கையும் இங்கே தான், துதியும் ஏமாத்திடலாம். ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. மனுஷன் என்ன பண்ணிடலாம்? மனுஷனை இந்த ரெண்டுலையும் என்ன பண்ணிடலாம்? நிறைய பேர் அவங்க துதிக்கிற விதத்தை பார்த்து, அவர்களுடைய காணிக்கை கொடுக்குற முறையை பார்த்து ஊழியக்காரங்களே சில டைமில் நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? ஏமாந்திரும். ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறாரு, இது ரெண்டும் ஓகேடா, நீ சமாளிச்சுக்குவ. ஆனால் வெளியில் உன் கிரியை ஒன்று இருக்குது பார்த்தியா, அதை நான் பார்த்து ஒன்று அங்கீகரிப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகள், நீ வேலைக்கு போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆவியில் நிறைஞ்சுங்க என்ன பண்ணுவாங்க? ஆவியில் நிறைஞ்சு குதிப்பாங்க. ஆனால் வீட்டில் போனால் எக்கத்தக்கமாக குதிப்பாங்க. வீட்டில் போனால் எப்படி? இங்கே ஆவியில் நிறைஞ்சு குதிக்கிறது, அது என்ன ஆவியோ தெரியாது, அதுக்கு நான் சொல்ல வரல. இங்கே ஆவியில் நிறைஞ்சு குதிப்பாங்க. வீட்டில் போனால் அவங்க வீட்டுக்கு வெளியில் நீங்கள் நின்று கேட்டால் தெரியும் அவங்க எப்படி குதிக்கிறாங்கன்னு தெரியும். அது ஆவியில் குதிக்கிறாங்களா, கோபத்தில் குதிக்கிறாங்களா, எரிச்சலில் குதிக்கிறாங்களா? ஆண்டவர் அங்கே பார்க்குறார். உன் கிரியையை என்ன பண்ணணும்? அவர்
அங்கீகரிக்கணும். ஹல்லேலூயா. கிரியை பார்த்து ஹல்லேலூயா சொன்னால் நம்ம சிலருக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இவர் எங்கேயோ போய் ஆணி வேறு பிடுங்குற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. ஹல்லேலூயா. பெண்கள் மட்டும் இல்லை, நான் பெண்கள்னு சொன்னோன்னா ஆண்களுக்கு ரொம்ப நம்ம பற்றி சொல்லலைன்னு நினைக்காதீங்க, நம்ம அப்படி தான். ஹல்லேலூயா. சபையில் வந்தால் மூப்பராக இருப்பார். எப்படி இருப்பார்? மூப்பராக இருப்பார். வீட்டுக்கு போனால் மூர்க்கமாக இருப்பார். இங்கே மூப்பர், அங்கே மூர்க்கர். ஹல்லேலூயா. அவர் அந்த மூர்க்கத்துக்கும் என்ன காரணம் சொல்ற, நான் தான் இந்த குடும்பத்துக்கு மூப்பன், குடும்ப தலைவர் அவர். அதனால அங்கே எப்படி இருப்பார்? மூர்க்கமாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் வந்து கிரியை பார்க்குறார். ஹல்லேலூயா. காணிக்க கொண்டு வந்து கொடுக்கும்போது நீ எப்படி காணிக்க சம்பாதிச்சேங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. நீ சம்பாதிக்கிறதையும் கொஞ்சம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஹல்லேலூயா. உன் செயல்கள், உன் கிரியை, ஹல்லேலூயா, உன் கிரியைகள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கிரியைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? உன் கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவாய் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை பார்க்கிறார். நாம் போகிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், ஹல்லேலூயா, நம்முடைய ஐடி பார்க்கில், நம்முடைய எந்த இடத்திலும் எங்கே போனாலும் நம்முடைய வாய் எப்படி இருக்குது? நம்முடைய ஹல்லேலூயா. சிலருக்கு சபையில் வாய் என்ன பண்ணாது? நீளவே நீளாது. அவங்களுக்கெல்லாம் தோத்திரமே வராதுங்க. அவங்க வந்து ரொம்ப பவ்யமாக இருப்பாங்க. வீட்டில் போனால் நாக்கை மட்டும் இழுத்தீங்கன்னு வச்சுங்க, அது எவ்வளோ நீளம். ஆண்டவர் அந்த கிரியை தான் பார்க்குறார். ஹல்லேலூயா. இங்கே இந்த கிரியை விட அவர் அந்த கிரியை, நம்முடைய கிரியைகள், ஹல்லேலூயா, உன் கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? அங்கீகரிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். கிரியைகளை பற்றி பேசினா நிறைய பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அங்கீகரிக்கணும்னா முதலாவது எப்படி இருக்கணும்? நாம் கர்த்தருக்கு உற்சாகமாய் காணிக்க கொடுக்கணும். ரெண்டாவது எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் ஸ்தோத்திர பலி இட வேண்டும், உதடுகளின் பலியை கொடுக்கணும். மூன்றாவது நம்முடைய கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவது இது ஒரு காரியம் என்னன்னா, 102ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், திக்கற்றவருடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமலும் அவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பார். திக்கற்றவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பார். நமக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? என்னது? எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கா இல்லையா? அதுவே ஒரு வியாதியாக போயிடக்கூடாது. அதுவே அதாவது அனுதாபம் தேடுவதற்கென்று நீங்கள் திக்கற்றவளாய் மாறக்கூடாது. சிலர் வந்து அனுதாபத்தை தேடுவதற்காக எப்படி இருப்பாங்க? திக்கற்றவர்களாய். புரியுதா உங்களுக்கு? ஆனால் உண்மையாய் திக்கற்றவர்கள் நம்ம வாழ்க்கையில், திக்கற்றவர்கள்னு அர்த்தம் என்ன? எந்த ஆதரவும் அற்றவர்கள். திக்கற்றவர்கள் என்றால் என்ன? எந்த ஆதரவும் அற்றவர்கள். நம்ம ஆதரவு இல்லாதது மாதிரி. ஒருத்தர் ஒரு 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 1000 ரூபா வேணும் ஒருத்தர் போய் கேட்கணுன்னா நமக்கு எதுவுமே இல்லாதது மாதிரி அப்படியே ஒரு 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 நாடகம் ஒன்று போட்டு, வீட்டில் இருக்கும் நிறைய காசு, பேங்கில் நிறைய காசு இருக்கும், ஆனால் இவங்க ஒரு சட்டையை ஒரு கிழிஞ்ச சட்டையை மாட்டிக்கிட்டு அப்படியே போய். இது பேர் திக்கற்றவர்கள் அல்ல. திக்கற்றவர்களாய் நம்ம நடிக்க ஆண்டவர் சொல்லவில்லை. தேவ பிள்ளைகள் ஒரு காலம் திக்கற்றவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாம் யாரு? வேதம் திக்கற்றவனுக்கு கர்த்தர் துணை. அப்போ துணை ஆனப்புறம் யாரு? நான் திக்கற்றவனா? ஹல்லேலூயா. நாம் திக்கற்றவர்களாக தான் ஆண்டவர் சமூகத்தில் வந்தோம். திக்கற்றவர்களாக நம்மை ஆதரிக்க யாரும் இல்லாமல், நமக்கு வேதனை அதிகமாக ஆண்டவரத்தில் வந்தோம். ஆண்டவரே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நான் ஆதரிப்பேன் சொன்னீங்களே, அப்படி தானே வந்தோம் நம்ம. ஆண்டவர் ஆதரிப்பாரா இல்லையா? ஆண்டவர் ஆதரிக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் ஆதரிச்சப்புறம் நீங்க யாரு கிடையாது தானே இல்லையா? ஆண்டவர் ஆதரிச்சப்புறம் திக்கற்றவள் இல்லையே. ஹல்லேலூயா. இப்போ நான் வந்து நம்ம சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். கஷ்டப்பட்ட குடும்பங்கள்லேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. வந்து அவரெல்லாம் படித்து அவர் வந்து கலெக்டர் ஆகிட்டார். அவர் போய் எங்கேயாவது போய் நான் வந்து
திக்கற்றவன் சொல்லுவாரா? நிறைய திக்கற்றவளை ஆதரிக்க வேண்டாம், அவர் வேலை அவருக்கு வந்துடுச்சு. அப்படி தானே இல்லையா? அவர் திக்கற்றவளாக இருந்தது உண்மை. ஆனால் இன்றைக்கு அவர் அல்ல. அதுபோல நாம் எல்லாரும் திக்கற்றவளாக இருந்தது உண்மை. ஆதரிக்க யாரும் இல்லை. பாடுனாங்க, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி ஆதிரை மீதினில் அலைந்திடுவானே. ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி ஆதிரை மீதினில் அலைந்திடுவானேன். காணாத ஆட்டை தேடி வந்த மேய்ப்பர் கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவார். காணாத ஆட்டை தேடி வந்த மேய்ப்பர் கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவார். வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. அப்போ ஆதரிப்பார் யாரும் இல்லை, நான் திக்கற்றவனாக வந்திருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த இடத்துல யாராவது வந்திருந்தால், இயேசுவின் அன்பை இதுவரை நான் அனுபவிக்கவில்லை, இயேசுவை நான் கண்டுகொள்ளவில்லை, என் பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை, நான் திக்கற்றவனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து இயேசு பண்டை வந்தால், உங்களை ஆண்டவர் இந்த நாளிலே ஆதரவுள்ளவளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீ ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நீ யார் கிடையாது, திக்கற்றவன் அல்ல. அல்லேலூயா, யாரும் திக்கற்றவள் கிடையாது. இங்க இருக்கிற நீங்க விசுவாசிகளாய் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகப்பட்டேன் என்று சொல்லுகிற யாராவது நான் திக்கற்றவன் சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? என் இயேசு என்னிடத்தில் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவரை எல்லா தீமைக்கு என்னை விலக்கி காப்பார். ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்புறம் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. அக்கினியின் மேல் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். ஏனென்றால் நீ திக்கற்றவன், திக்கற்றவள் அல்ல. அல்லேலூயா, உன்னை ஆண்டவர் திக்கற்றவனாய் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆகவே திக்கற்றவர்கள் கர்த்தரிடத்தில் வரும்போது திக்கற்றவளை தேவன் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா, எப்படி அங்கீகரிக்கிறார்னா கிரியையின் மூலமாய் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா, நீ திக்கற்றவனாய் ஆண்டவரிடத்தில் வரும்போது உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, திக்கற்றவனாய் நீ ஆண்டவரை தேடும் போது இவன் இனி திக்கற்றவன் அல்ல என்று சொல்லி அங்கீகரிக்கிறார். அங்கீகரிக்கப்பட்டவங்க திக்கற்றவங்கன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, எனக்கு ஒன்றுமே இல்லை பிரதர், எனக்கெல்லாம் போச்சு பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து எல்லாமே இல்லை பிரதர். சிலர்லாம் சொல்கிறாங்க நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? நீ பிச்சை எடுத்துகிட்டே இருந்திருப்ப. நீ பிச்சை எடுத்துகிட்டே நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தேன்னா என்னைக்கு நீ திக்கற்றவன் தான். திக்கற்றவன் எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ இங்கே வரல. அல்லேலூயா, நீ ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு தேவ சமூகத்தில் வரவில்லை. அல்லேலூயா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். அல்லேலூயா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். திரும்பி சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். அல்லேலூயா, அதுக்கு நிரப்புன பிறகு நான் குறகுடம் தான் என்ன செய்யும்? கூத்தாடும். நரைகுடம் தழும்பாது. அப்படிதானே? அப்ப நம்ம தழும்புறோன்னு அர்த்தம் என்ன? இன்னும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல, இன்னும் பெற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். அல்லேலூயா, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். ஆகவே திக்கற்றவர்களின் விண்ணப்பத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரு? அங்கீகரிக்கிற தேவன், தள்ளுகிற தேவன் அல்ல, அவர் அங்கீகரிக்கிறார். இன்றைக்கு இந்த வேளையில் ஒருவேளை நீங்கள் திக்கற்றவர்களாய், என் வாழ்க்கையில் போராட்டம், என் வாழ்க்கையில் பிரச்சனை, என் வாழ்க்கையில் எல்லாம் சோதனை, என் வாழ்க்கையே யாரும் என்னை ஆதரிப்பதற்கு இல்லை என்று நீங்கள் இங்கே வந்திருப்பீங்கன்னு சொன்னால் ஒரே நாள் தான், ஒரே நாள், ஆண்டவரே நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், என்னை நீங்கள் ரட்சிங்க, என்னை நீங்கள் கழுவுங்க, என்னை நீங்கள் ஆண்டவரை உம்முடைய பிள்ளையை மாற்றுங்கன்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நான் திக்கற்றவன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் சொல்கிறது அதுக்கு பேர் என்னது? பொய். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் என்ன திக்கற்றவன்னு சொன்னேன்னா நீங்கள் விடுவீங்களா? என்ன நானே பிரசங்கம் பண்ணுறாள், எனக்கு ஒரு திக்கு தசையும் இல்லையா, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு வந்து நானோ இல்லை சாமே வந்து சொல்லட்டுமே. இங்கே வந்துட்டு நான் சபையை இத்தனை வருஷம் நடத்திட்டு இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு நான் ஒரு ஆதரவும் இல்லாமல் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். சிலர் சொல்கிறவங்க இருக்காங்க. சிலர் வந்து சாகிறது வரைக்கும் ஊழியத்தில் என்னது ஒன்றுமில்லையோ எல்லாம் போச்சு. உனக்கு எங்கே போச்சு அறிவு? ஆண்டவர் சொல்கிறாரு, திக்கற்றவளாய் உங்களை விடமாட்டேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் யாரும் திக்கற்றவர்கள். எத்தனை திக்கற்றவங்க இருக்கிறோம்? நான் திக்கற்றவர்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் திக்கற்றவர்களா? இல்லை. நீங்கள் என்ன திக்கு தெரியாத காட்டிலையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் எலிசாவிட்ட எலியா பரலோகத்துக்கு போகும்போது வந்தவன் எல்லாம் கேட்டான், உங்கள் ஐயா பரலோகத்துக்கு போகிற தெரியுமா? நீ தனிமையாக திக்கற்றவனை விடப்பட போகிற தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்டா, சும்மா இருடா, எனக்கு தெரியும், சும்மா இருங்கள்னு சொன்னான். ஏன் சொன்னா தெரியுமா? உங்கள் கண்ணுக்கு தான் நான் திக்கற்றவன். ஹல்லேலூயா. எனக்கிட்ட என்ன வரப்போகுது? ஏற்கனவே இருந்த வல்லமையோட இன்னொரு வல்லமை சேர்த்து எலியாவிட்ட வரப்போகுது, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா உன் பார்வைக்கு நான் திக்கற்றவனாய் தெரியலாம். உலகத்தின் பார்வையில் தேவ பிள்ளைகள் சில வேளைகளில் திக்கற்றவளாய் தெரியலாம். உலகத்தின் பார்வையில் மனிதர்கள் சில வேளையில் நம்ம லூசுன்னு நினைக்கலாம். உலகத்தின் பார்வையில் உன்னை பார்த்து எல்லாரும் ஒண்ணுமில்லாதவன் சொல்லலாம். உலகத்தின் மக்கள் உன்னை பார்த்து நீ ஒன்றுக்கும் உதவாதவன் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரியும், ஹல்லேலூயா, நான் திக்கற்றவன் அல்ல, என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் எலிசா ரொம்ப அழகா சொன்ன, எனக்கு தெரியும், சும்மா இருங்கடா, எனக்கு தெரியும், சும்மா இரு, எனக்கு தெரியும், சும்மா இரு. ஏன்னா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நீ சொன்னதில்லை, எனக்கு தெரிகிறது. நீ என்ன சொல்ற? நான் திக்கற்றவன் என்று சொல்லுகிறாய். எனக்கு தெரியும், நான் திக்கற்றவன் அல்ல, இன்னும் வல்லமை அதிகமாய் பெற்றவன். அதனால தான் ஏலியா மேலே ஏறும்போது கேட்குறான், என் தகப்பனே, குதிரை வீரராய் இருந்தவரே, இந்த இஸ்ரவேலுக்கு குதிரை வீரராய் இருந்தவரே, நீர் உம்முடைய கரத்தில் இருந்த அந்த வல்லமையை இரட்டிப்பாய் எனக்கு தர வேண்டும்னு கேட்டான். ஹல்லேலூயா. அரிதானதை கேட்டாய். நம்ம கேட்கறதெல்லாம் அரிதானது தான், மனுஷனால் பெற முடியாதது, மனுஷனால் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் செய்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவனுக்கு அது புரியாது. ஆனால் என் தேவனோ ஆவியிலே எனக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆவியிலே நான் திக்கற்றவன் அல்ல, நான் எல்லாவற்றாலும் நிரப்பப்பட்டவன், எல்லாவற்றாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னை கர்த்தர் நிரப்புகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை நினைச்சா நம்மால நல்ல விசேஷத்தினால் பொங்காமலா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் மாறாதவர். இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். உன்னை திக்கற்றவனாக விடேன் என்று சொல்லுகிறார், உன்னிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமான, திக்கற்றவர்களுக்கல்ல அனுகூலமான துணை என்று சொல்லி நமக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் திக்கற்றவன் சொன்னால் அங்கீகாரம் கிடைக்காது. நான் திக்கற்றவனாகத்தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் மட்டும் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு கூடிய ஆசீர்வாதம் அந்த பகுதியிலே இருக்குது. வாசிக்கலாம். அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில், எரேமியா 24 6ஆம் வசனத்திலிருந்து முதலாவது அவர் என்ன செய்கிறாரா? அங்கீகரித்தவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்துங்க, வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, என் கண்ணை அவர்கள் மேல் வைத்து. ஹல்லேலூயா. என் கண்ணை அவர்கள் மேல், போதும், என் கண்ணை அவர்கள் மேல். ஹல்லேலூயா. நம்ம சின்ன பிள்ளைங்க எங்கேயாவது போனாங்கன்னா அப்பா அம்மா கண் எங்கே இருக்கும்? அப்படியே இருக்கும். சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. எங்கே போனாலும் இவன் கண்ணு, நல்ல தாய் நல்ல தகப்பனுக்கு கண் எங்கே இருக்கும்? சிலதுங்க லூஸாக விடுறதுங்கெல்லாம் இருக்குது. சின்ன வயசில் அம்மா சில டைமில் பார்த்தீங்கன்னா
நான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது வண்டியை நிறுத்தி சொல்லுவேன். இது சில பெண்கள் வந்து இப்படி ரோடு இருக்கும், எப்படி இருக்கும், இப்படி ரோடு கார் இப்படி போகும், இவங்க இங்கே நடப்பாங்க, பையன் இங்கே பிடிச்சிட்டு நடப்பாங்க. எப்படி நல்ல தாயினா பிள்ளை எங்கே வச்சு நடக்கும், இங்கே வைக்கும். கார் எங்கே போகுதோ அதுக்கு ஆப்போசிட். அதுதான் அது நல்ல, அது பாதுகாப்புக்கு அடையாளம். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். சிலது அப்படியே விழும், வந்து விழும். விழுகிற நேரத்தில் ஐயோ என் பிள்ளை போச்சேன்னுவாங்க. ஒரு தடவை ஒரு பொண்ணு அது மாதிரி திட்டிகிட்டு வந்தேன். ஏம்மா ஒரு குழந்தைய அது ஏன் ரோட்டுக்கு வந்துடுச்சு, நான் பிரேக் அடித்தேன் நிறுத்திட்டேன். அப்புறம் இல்லை நான் திட்டுனா மட்டும் இல்லை, எல்லாருமே திட்டுறாங்க. அப்போது ஒரு தாயுடைய கண் யார் மேலே இருக்கும்? அதனால தான் ஆண்டவரே சொன்னார், தாய் மறந்தாலும், ஹல்லேலூயா, தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டு விடேன். தாய் ஓ ஜீசஸ், திக்கற்றோராய் விட்டு விடேன். என்றுரை தென்னை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடரே, என்றும் வாக்கு மாறிடரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே, ஜெயம் இயேசு நாமத்துக்கே, அல்லேலூயா. அப்ப திக்கற்றவளாக விடாம இருக்கிறதுக்கு அவர் கண் எங்க இருக்கு? நம்ம பார்த்துட்டே இருக்காரு. அல்லேலூயா. ரெண்டாவது வாசிங்க தொடர்ந்து. அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்ப, ஐயோ நான் காட்டில் கிடக்கிறேனே, எனக்கு எல்லாம் போச்சேன்னு நீ கவலைப்படாத, உன்னை ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார். எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்திலே உன்னை மனிதர்கள் ஏளனம் பண்ணினார்களோ, எந்த இடத்திலே மனிதர்கள் உன்னை காலில் உன்னை தலைமேல ஏறி போனாங்களோ, எந்த இடத்தில் ஜனங்கள் உன்னை சிறைபிடித்தார்களோ, அந்த இடத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. உன் தலையை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்கள் தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து நோக்குங்கள். கர்த்தர் அப்படி செய்வார். மூணாவது வாசிங்க. நான் இடிக்காம அவங்களை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். ஹல்லேலூயா. கட்டுறதுன்னா என்ன? கட்டுறதுன்னா என்ன? முதல்ல கட்டுவேன். கட்டுவேன்னா என்ன? எத்தனை மேசன், மேஸ்திரி அல்லது அல்லது கான்ட்ராக்டர் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? கொத்தனார், கொத்தனார் அல்லது கான்ட்ராக்டர் வேலை செய்கிறவங்க, வீடு கட்டுறவர்கள் யாரும் இங்கே இருக்கீங்களா? கொத்தனார் அல்லது இருக்கிறார் அவர். சரி, அவர்கிட்ட கேட்டால் தெரியும். ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தா அது மேலே போகுமா கீழே போகுமா? அதுதான் கட்டுறதுன்னு அர்த்தம். கட்டுறதுன்னா கட்டும்போது அது என்ன பண்ணும்? செங்கல்ல எடுத்து என்ன அங்கே தான் வைப்பாங்க, மேலே தான் வைப்பாங்க. அதை கீழே வைக்க நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. சரிதானா? அப்போ அது என்ன பண்ணும்? கட்டுறவங்க ஒரு காலம் எந்த கட்டடமும் பாதாளத்துக்கு போகாது. கட்டுற எங்கே தான் போகும்? வானத்தை நோக்கித்தான் செல்லும். மேலானவைகளை நாடுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை அவர் தருவார். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது அவர் கண்ணை நம்ம மேல வைக்கிறார், இரண்டாவது நம்மை திரும்பி வர பண்ணுகிறார், மூன்றாவது நம்மை கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. கட்டி எழுப்புகிறார். அடுத்தது நான் நாட்டுவேன். என்ன செய்வேன்? நாட்டுறதுன்னா என்ன? அதுவும் அப்படிதான். நாட்டுனா என்ன செய்யும்? செடி நாட்டின பிறகு அது மேலையும் வளரும். அப்படிதானா இல்லையா? ஒரு செடி எப்படி வளரணும்? வெறும் இப்படி குச்சியாகவே மேலே போச்சுன்னா ஒரு பிரயோஜனமும். அது பனையாக இருக்கணும். பனை தென்னை போகும் அப்படி. மற்றதெல்லாம் என்ன பண்ணும்? சைடுலேயும் வரும். ஆண்டவர் சொன்னார், நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம முத்திரித்தாருண்டா, அங்கீகாரம் பண்ணியாச்சுன்னா அடுத்தது நமக்கு என்னதான்? வளர்ச்சி. ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் மேலா கொண்டு போவார், நம்ம பெருக்கிட்டே போவார். ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாலாகாமல் தலையாவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது வாசிங்க.
ஆ என்ன இருந்தேன் தருமே, நான் கர்த்தர் என்று அறிகிற. இது ரொம்ப முக்கியங்க. நம்ம அந்த ஆண்டவர் உள்ள வந்தப்புறம் கண்டதெல்லாம் நேசிக்க நம்மால முடியாது. என்னது? அவர் கர்த்தர். அவர் முதல்ல கற்பனை சொல்லும் போதே முதலாவது கற்பனை என்ன சொன்னார்? என்ன உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அடுத்தது, எனக்கு ஒப்பாக யாதொரு சிலை என்ன செய்யாத. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவருக்கு நிகரானவர் யாரும். அதனால தான் பாட்டு பாடுறேன். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். உன் ஓனர் உனக்கு ஒப்பானவர் இல்லை, ஆண்டவருக்கு ஒப்பானவர் இல்லை. உனக்கு 1,00,000 ரூபா கடன் கொடுத்தவன் தேவனுக்கு ஒப்பானவர் அல்ல. அல்லேலூயா. உன்னை பார்த்து நான் நல்ல வார்த்தை சொல்கிறவன் ஆண்டவருக்கு ஒப்பானவர் இல்லை. அல்லேலூயா. உங்கள் முதல் மந்திரி ஒப்பானவர் இல்லை. உங்கள் கட்சி தலைவர், நம்ம பிரதமர், அமெரிக்கா பிரசிடென்ட், எவனும் அவருக்கு ஒப்பானவர் இல்லை. அல்லேலூயா. அந்த இருதயத்தை உனக்கு தருவேன்னு சொல்கிறார். நான் கர்த்தர் என்று அறிகிற, நான் கர்த்தர், வேறு யாருமே இல்லை. நிறைய பேர் சில டைமில் கர்த்தரோட இடத்துல பிள்ளைங்களை தூக்கி வச்சுருவாங்க. யார? பிள்ளைங்களும். ஐயோ என் பிள்ளை, என் ராசா, என் நல்லதான். பிள்ளைய எப்படி என்ன வைக்கணும்? ராசான்னு கூப்பிடணும், எல்லாம் தான். ஆனால் கர்த்தரோட இடத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் அந்த காலத்துலாம் இப்படியெல்லாம் பேசுவாங்க. நாங்கள் இப்போல்லாம் அது பேச முடியாது. எங்கள் ஊழியக்கார்ட்ட அந்த நாட்களில் ஒரு குடும்பம் நல்ல சபைக்கு நல்லா வந்துட்டு இருந்தாங்க. என்னது? நல்லா வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாளாக காணும் சர்ச்சுக்கு. அப்போது இடையில ஞாயிற்றுக்கிழமை வராமல் இடையில ஒரு நாள் என்ன பண்ண வந்தாங்க? பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண, ஐயா எங்களுக்கு கோவிலுக்கே வர முடியல, ஆலயத்துக்கே வர முடியல, ஒரே தடையாக இருக்குது. இப்போ என்ன தடைன்னு கேட்டார். இந்த பையன் பிறந்ததுலேருந்தே எங்களுக்கு ஆலயத்துக்கு வர முடியலைங்கய்யா அப்படின்னு. அப்போ அவர் அடுத்த கேள்வி என்ன கேட்டால் தெரியுமா? தடையை மாற்ற நான் ஜெபம் பண்ணவான்னு கேட்டார். தடையை மாற்ற. அப்போ நீ உன் பிள்ளை எந்த இடத்துல வச்சிருக்கிற? நீ தேவனுடைய இடத்துல கொண்டு வந்துட்ட. உன் பிள்ளையால் உனக்கு எதுனாலையும் சரி, பிள்ளையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும். ஒருத்தவன் தான் இல்லை, நான் 5 ஏர் மாடு கொண்டேன், நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணேன், நான் இப்போ தான் அதை பண்ணேன், நிறைய வந்து சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், அவன் போட சாக்கு போக்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவ பிள்ளையானால் நான் கர்த்தர் என்று அறிகிற இருதயத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. நம்ம எதையாவது அப்படி நினச்சிட்டோன்னா கர்த்தர் சில நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏறிட்டு பாட்டுனா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் வந்து அவர் பார்வை ரொம்ப மோசமான பார்வைங்க. ஆண்டவருடைய பார்வை பேதுருவை ரட்சித்த பார்வை. யூதாச இவன் பார்வையில் உணர்வடைந்தான், இவர் வார்த்தையில் போயிட்டான். செய்வதை சீக்கிரம் செய்யிட்டாரு. என்னது? எப்படி? இவனை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான்? மனங்கசந்த ஆளுதான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அவனுக்கு கர்த்தரை விட வேறு ஒன்றும் பெருசு இல்லை. அவன் சூழ்நிலை நிமித்தம் ஏதோ அவரை என்ன பண்ணிட்டான்? தெரியாதுன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. அவன் தெரியாதுன்னு சொல்லும்போது கூட அவனுக்கு சரியா சொல்ல தெரியல. நீ அவன் சபிக்கிற நேரத்தை அவன் என்ன சொல்கிறான்? உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்து. சபிக்கிறான், அவனை பார்த்து என்ன சொல்லுது? உன் பேச்சு உன்னை. அந்த அளவுக்கு அவன் ஆண்டவர் அவனுக்குள்ளே இருந்தார். ஆனால் இவனுக்குள்ள ஆண்டவர் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் துணிக்கே வாங்கின உடனே யார் உள்ள புகுந்தது? சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். அதனால இவர் போய் செய்வதை சீக்கிரம் செய்ய சொன்ன உடனே போய் என்ன பண்ணிட்டான்? தூக்கு போட்டு போயிட்டான். அல்லேலூயா. உனக்குள்ளே கர்த்தர் இருந்தால், உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்கிற அறிவு உனக்கு வந்தால் யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது வாசிங்க. அவர்கள்
என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள். அல்லேலூயா. என்ன இருதயம்? ஆரம்பமும் முழு இருதயம்தான், கடைசியும் காணிக்கையும் முழு இருதயம்தான். ஆண்டவரை நோக்கி பார்ப்பதும் அவரண்டை வருவதும் முழு இருதயம். இந்த பெரிய ஆசீர்வாதத்தை இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு தர வரும். அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஹல்லேலூயா, என்ன நீங்க அங்கீகரிங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நம்ம அங்கீகரிக்க விரும்புகிறார். உலகத்தில் யாரும் அங்கீகரித்தாலும் அந்த அங்கீகாரம் எல்லாம் எல்லா இடத்திலும் செல்லாது. ஹல்லேலூயா. சில அங்கீகாரங்கள் சில இடங்களிலே செல்லும். உங்க கையில ஒரு சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அந்த அங்கீகாரம் உங்க இன்டர்வியூக்கு செல்லும், வேலைக்கு போறதுக்கு செல்லும். ஆனா வியாதி வந்தா ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு அந்த அங்கீகாரம் செல்லாது. சரியா? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, கையில் நிறைய அங்கீகாரம் வச்சிருப்போம். நமக்கு லைசன்ஸ் பெறப்பட்ட வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருப்போம், அங்கீகாரம் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இடங்கள்ல தான் அது செல்லுமே தவிர வேற இடத்துல செல்லாது. எனக்கு எம்பிபிஎஸ் டிகிரி இருக்கு, என் அங்கீகாரம் எங்கே செல்லும்? ஒரு ஆஸ்பத்திரியில் போய் வேலை கட்டால் ஒருவேளை செல்லலை, இப்போ கொடுக்க மாட்டாங்க, செல்லும். இல்லை ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுவதற்கு ஒருவேளை அந்த அங்கீகாரம் செல்லலாம். அதே நேரத்தில் நான் கோர்ட்டில் ஒரு பிரச்சனையில் மாட்டி கோர்ட்டில் போய் நிற்கிறேன், நான் எனக்காக வாதிடுகிறேன் சொல்ல முடியுமா? அங்கே வந்து பிஏ பிஎல் வேணும், எல்எல்பி வேணும். ஹல்லேலூயா. அந்த அங்கீகாரம் அங்கே செல்லும், இந்த அங்கீகாரம் என்னுடைய இடத்துல செல்லும். ஆனால் தேவன் அங்கீகரித்தால் அது எல்லா இடத்துலையும் செல்லும். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் அப்படின்னு அர்த்தம் என்ன? அது பல இடங்கள்ல கோணல் இருக்கும். என் அங்கீகாரங்கள் செல்லாத இடத்திலே, என் அங்கீகாரங்கள் நிறைய அங்கீகாரம் நாம் வச்சிருப்போம், அதெல்லாம் செல்லாத இடத்திலே கோணலான எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி செம்மையாக்கி நம்மை நடத்துவார். காலவேளையில் நம்ம அங்கீகரிக்க அவர் வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம். அவர் நம்ம அங்கீகாரம் பண்ண வந்திருக்கிறார். உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிற நேரத்தில், உன் உதடுகளின் துதியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகிற நேரத்தில், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்கிற நேரத்தில், உன் கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற நேரத்தில், நீ திக்கச்சவனாய் தேவனிடத்தில் வரும்போது ஆண்டவர் உன் கிரியை அவர் அங்கீகரித்து உன்னை திருப்பி கொண்டு வந்து உன்னை கட்டி உன்னை நாட்டி உன்னை பிடுங்காமல், ஹல்லேலூயா, அவரை அறிகிற, அவர் கர்த்தர் என்று அறிகிற இருதயத்தை உனக்கு தந்து உன்னை திரும்பி வர பண்ணி முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் திரும்புவதற்குரிய கிருபைகளை தருவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அவர் நம்மை நடத்த வந்திருக்கிறார், அவர் நம்மை விடுதலையாக்க வந்திருக்கிறார், நம்மை அங்கீகரிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவரை அறிகிற இருதயத்தை நமக்கு தந்திருக்கிறார். எனக்குள்ளே அவர் வாசம் பண்ண வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்த வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள் வரலாம், தீக்கணைகள் வரலாம், எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆவதற்கு, கோணலானவர்களை செம்மையாக்குவதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அவர் அங்கீகரித்தால் யாரும் உன்னை ஒன்று செய்ய முடியாது. அவர் உன்மேலே ஒரு முத்திரையை போட்டுவிட்டால் ஒருவன் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு கோணலானவர்கள் செம்மையாகும். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை வழி நடத்துவார், உன்னை உயர்த்துவார். நீ கலங்க வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி சொல்லுவேன். நான் பாடி
உள்ளம் ஆடி ஆடி துதிப்பேன், என்றும் ஓடி ஓடி சொல்லுவேன், என்றும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், என் காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன. Oh Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Oh Jesus, hallelujah, hallelujah. நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, எங்களை நீர் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் காணிக்கைகளை அங்கீகரித்து எங்களை ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய துதியை அங்கீகரித்து நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் கிரியைகளை அங்கீகரித்து எங்களை நீங்க ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் திக்கற்றவர்களாய் வந்தபோது எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து ஆண்டவரே எங்களை நீர் அங்கீகரித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை திரும்பி வர பண்ணினீர் ஆண்டவரே, எங்களை நாட்டினீர், எங்களை கட்டினீர், எங்களை உடையாமல் பாதுகாத்தீர். நீர் கர்த்தர் என்று அறிகிற அந்த அறிவை எங்கள் உள்ளத்தில் தந்தீர். உற்சாகத்தோடு முழு மனதோடு உம்மை சேவிக்க கிருபை தந்தீர். அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த கிருபையை பரிபூர்ணமாய் பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றிலிருந்து அவர்கள் கர்த்தாவே அங்கீகரிக்கப்பட்டவளாய் மாறட்டும். இன்றைக்கு பெற்ற அங்கீகாரத்தை அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் அங்கீகரிக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளை அங்கீகரித்தீர், நடத்துவீர், வழி நடத்துவீர், ஆசீர்வதிப்பீர். உம்முடைய கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்வீர். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோங்க தாவே. பிஷப் ஜெயக்குமாருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, சாமுக்காக, குடும்பத்துக்காக, இங்க இருக்கிற அனைவருக்காக, விசுவாசிகளுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக எல்லாருக்கும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருப்பதாக உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்று சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.